ரிஷபத்துக்கு அடுத்து அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ராசி, இல்லைன்னா ரிஷபத்துக்கு ஈக்குவலாக நன்மைகளை பெறக்கூடிய ராசின்னு பார்த்தா துலாம் இந்த வருஷம். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல 2 வருஷத்துக்கு இருக்கிறார். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னு ஜோசியம் பார்த்துக்கலாம் இருக்காது. 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது மட்டும்தான் ஞாபகம். பசங்களோட தகராறு வச்சுக்கூடாது, பசங்கள்கிட்ட கத்தக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அபிராமி அந்தாதில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டை படிக்கணும். லாபங்கள் ஏற்படும், முதலீடுகள் ஏற்படும், தெய்வ மார்க்க பயணங்கள் ஏற்படும். நண்பர்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும். சும்மா ஜாலியாக இருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் அனுகூலம் கிடைக்கும். துணை அல்லது துணைவியார் பார்த்துக்கொள்வாங்க. பெற்றோர் பெரியவருடைய தேகாரைக்கு நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட மனமிட்டு பேசணும். தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியவருடன் கொஞ்சம் வீடியோ கால்லையாவது பேசுங்க. தொழிலில் கண்டிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஜூன் மாதத்து வரைக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்கன்னா எடுத்துக்கணும். திட்டக்கூடாது, கத்தக்கூடாது, அழுவக்கூடாது. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் வந்தால் வரவேற்கணும். ஏன்னா இதை மட்டும்தான் துலாம் பண்ணணும். சனி ஒரு கிரகம் அற்புதமாக இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணிக்கினே போகணும். துலாம் இந்த வருஷம் இல்லை, பிறந்து 11 வயசுலேருந்து வாழ்க்கையில் இறக்கக்கூடிய நாள் வரைக்கும் உடற்பயிற்சி செய்யணும். செஞ்சால் துலாத்துக்கு கோயில் குளம் எல்லாமே வேணாம், அதிர்ஷ்டம் வந்துடும். துளாராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்குது. விளைஞ்சு நிற்கிது. அறுவடைக்கு தயாராகி கொள்ளுங்கள். புயலும் வராது, பூச்சிகளும் வராது. எல்லாமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். ஜூன் மாதம் வரை விரயங்கள் இல்லாமல் இருப்பதுக்கு புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் ஒரு எலுமிச்சைப்பழ சாறு, ஒரு சுகர், சால்ட்டு போட்டு யாருக்காவது ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கும். நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்கள் நினைக்காத அளவுக்கு நல்லது இருக்குது. யோக பலங்கள் இருக்குது. எதிர்பார்த்த அற்புதங்கள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவீர்கள். யார்? துளாராசிக்காரங்க. ஸோ நல்லது நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு நரசிம்மர் கவசத்தை கேட்பது நன்மை.